அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்தில் எனக்கு இது முதலாவது என்னுடைய பிரசங்கமாக இருக்கிறபடியா இந்த நாளிலேயும் தேவ சமூகத்தில் தாழ்மையோடு இந்த இடத்துல உங்கள் மத்தியில் நான் கேட்க விரும்புகிறது, என்னுடைய வாழ்க்கையில் பேச்சில், சிந்தையில், பார்வையில் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காக நான் விளைவிட்டிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்னை மன்னிக்கவும் என்று தாழ்மையோடு இருக்கிறோம். அல்லது யார் மூலமாகவோ இந்த பிரதர் இப்படி கதைச்ச, அந்த பிரதர் அப்படி என்று யார் மூலமாக நீங்கள் கேட்டீங்க தவறாக தப்பாக நினைத்தா தயவுசெய்து என்ன அதுக்காகவும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கொடுக்குறேன். எனக்கு சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நடுக்கத்தோடும் பயத்தோடும் செய்ய வேண்டும். ஏனோ தானோண்டு நாங்கள் நிற்கக்கூடாது. பிரசங்கம் போதிக்கிற நாங்கள் வேதம் எழுதப்பட்டிருக்கு, ஆகாவனா போயிடக்கூடாது. எனவே இந்த இடம் ஒரு பயபக்திக்குரிய இடம், நடுங்கி நிற்க வேண்டிய இடமா இருக்கிறது. என்னோட கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை என்று பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே நீங்கள் ஜெபித்திருந்தாலும் ஒரு விஷயம் நான் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனே, நீங்கள் இந்த சபைக்கு என்னத்தை கொடுக்க வேணும் என்று உங்களுடைய வார்த்தையை என்னுடைய இதயத்துக்கு நீ போட்டீரோ, அந்த வார்த்தை இந்த வாயின் மூலமாக உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தேவனே, நான் எதையும் நான் இந்த இடத்துல இப்படி பேசவும் குறித்து கொண்டே இல்லை. நீங்கள் பேசுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்துக்கிறேனப்பா. பேசும் ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன், ஞானத்தில் அறிவில் குறைவுள்ளவன் ஆண்டவரே. நீர் எடுத்து பேசும், என்னை பயன்படுத்தும் ஐயா. இன்றைய நாளில் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாள் உங்களுடைய வார்த்தையினால் தொடப்படணும். என்னுடைய குடும்பம் தொடப்படணும். முதலாவது என் குடும்பம் தொடப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் தொடப்பட வேண்டும், மனைவி தொடப்பட வேண்டும், நான் தொடப்பட வேண்டும், இந்த சபை மக்கள் எல்லாரும் தொடப்பட வேண்டும். எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்களோட காலங்கள் வீணாக போய் கொண்டிருக்காண்டவர். எங்களோட காலங்களை நீ பார்க்குறீ. தரப்பட்ட காலங்களை நாங்கள் எங்களை நாட்களை அநேக வருஷங்களை நாங்கள் வீணாக்கிட்டோம். எங்களை மன்னித்து இந்த நாளில் எங்களை சுற்றி இருங்க. இயேசுவின் நாமத்தில் வந்துகிறேன் பிதாவே. அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக கர்த்தர் கூட பேசுவாராக. என் குடும்பத்தோடு உங்கள் அனைவரோடையும் பேசுவாராக. சகோதரன் இந்த நாளிலும் இந்த ஆரம்ப ஜெபத்தில் ஒரு பாட்டு எடுத்த, என்னை ஆட்கொண்ட இயேசு உண்மை யார் என்று நான் அறிவேன் என்று. உண்மை அவர் எங்களை நாங்கள் ஆட்கொண்ட இயேசு உண்மை யார் என்று நான் அறிவேன். இந்த நாளிலே அதான் பிரசங்கமே. ஆச்சரியமாக இருந்த இந்த சகோதரன் பாட்டு எடுக்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு இரகா தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 139 சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறேன், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஆராய்கிறது வேற, அறிகிறது வேற. அறிகிறது உதாரணத்துக்கு இப்போ ஜாக்கோபு அவருடைய ஊரை சொல்லுவேன், நெல்லி அடி கரவட்டி என்ற அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய தகப்பன், தாய், சகோதரங்கள், அவருடைய அடுத்த அம்மாட அம்மா, அப்பாட அப்பா எங்கேன்றது அது ஆராய்கிறது. அப்போ தேவன் எங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எங்களை ஆராய்கிறார். நாங்கள் இந்த ஜீவனுள்ள நாட்கள்ங்கிறது, ஜீவனை தந்த காலங்களில் தேவன் எங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆராய்கிறார். சும்மா ஆராய்ந்து கொண்டிருக்க. நீங்கள் நினைக்கக்கூடாது நான் இந்த காரியத்தை செய்ய எங்களை கடவுள் எங்களை பார்க்கவில்லை, ஏதோ எனக்கு எங்கள் சிந்தைக்கு அதுக்கு சரியாக இருக்குது நான் செய்கிறேன்ட்டு. இல்லை இல்லை, சிந்தனைகளை அறிகிறது, ஆராய்ந்து அறிகிற தேவன் இருக்கிறேன். அவர் எங்களை நகைப்பை பார்க்குறார். எங்களுடைய உயர்வையும் அவர் பார்த்து ஆராய்கிறார். அதை விட எங்களோட தாழ்மையும் அவர் பார்த்து ஆராய்கிறார். எங்களோட நாங்கள் எள்ளி அதாவது நகைக்கிறதையும் கர்த்தர் பார்க்குறேன். நாங்கள் ஒவ்வொரு நேரோட அன்பு செலுத்துறதையும் கர்த்தர் பார்க்குறேன். அப்போ நாங்கள் இந்த இடத்துல எங்கே நிற்கிறோம்ன்றதை இந்த நாளிலும் தேவா பரிசுத்த ஆவியானவர் எங்களை காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் சபைன்றது நாங்கள் இந்த இடத்துக்கு வாரம் சும்மா வர இல்லை. ஏனென்றால் இந்த இடத்துல நாங்கள்
நாங்கள் கேட்குற வார்த்தைகளும் இந்த இடத்துல நாங்கள் பிரசங்கங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் இதுக்கு பின்பு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த வாழ்க்கையை நாங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ள நாங்கள் போகணும்னு சொன்னால் இங்கே தேவன் தந்த வசனங்களையும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வர பாதைகள்லையும் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். குடும்பத்தில் நாங்கள் ஆராய்ந்து அறிவோம். என்னோட குடும்பம்ன்றது அது ஒரு சபை. நாங்கள் நினைக்கிறோம் இங்கே வந்தால் தான் சபை அப்படி. இன்னும் இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் ஆகும். 2 பேர் 3 பேர் எங்கே என்னுடைய நாமத்தில் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் அந்த இடத்துல வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். அப்போ நாங்கள் நிற்கிறது என்னன்னு சொன்னால் குடும்பத்தை நாங்கள் எப்படி நடத்தலாம், எப்படி குடும்பத்தில் இருந்து போட்டு இங்கே வரையக்கான் சபையில் நாங்கள் பாடி துதித்து போட்டு போகலாம். குடும்பத்தில் எப்படி நடக்கலாம் என்று சொன்னால் அது எங்களையே நாங்கள் ஏமாற்றி கொண்டு போகிற காரியமாக இருக்கும். இந்த கர்த்தரை யாரும் ஏமாத்தேலாம். எனவே குடும்பத்தில் கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த அதை ஆராய்ந்து அறிய வேண்டியதாக இருக்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஆராய்ந்து அறிந்தார். பச்சைவாள் அந்த ஒரு பெரிய ஒரு பாவத்தில் தாவீதுடைய காரியத்தை நாங்கள் கதைக்கல. அது கதைக்கிற அளவுக்கு அவரை பற்றி நாங்கள் ஞானத்துக்கு நாங்கள் தகுதியற்ற ஆட்கள். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ராஜா தேவனுடைய காரியங்களை செய்த தாவீது கோலியாத்துக்கு முன்பாக இயேசுவின் நாமத்தை கொண்டு போய் அப்படியே காட்டி நின்ற ஒரு தாவீது. அங்கே தாவீது செய்த தவற யாரும் காண இல்லை. ஆனால் தாவீது இரவு செய்த பகலில் மகன் செய்ததை பார்க்குறோம், அப்சலோம். எனவே அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். நாங்கள் எங்களுடைய பாதைகள் சரியாக இருக்கணும், எங்களுடைய பேச்சுக்கள் சரியாக இருக்கணும், சிந்தனை சரியாக இருக்கணும். என்னுடைய குடும்பம் உட்பட நீங்கள் எனக்கு சகோதரிகள் எல்லாம், நீங்களும் என்னுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தான். நான் இப்படித்தான் வாழுவேன், நீங்கள் எப்படியும் வாழலாம் இல்லை. என்னப்போல் நீங்கள் வாழவும், என்னப்போல் நீங்கள் நல்லா இருக்கணும். நாங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்னா இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனோ தானோன்ற இடத்துல வேலை இல்லை. எனவே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக எங்களுக்குள்ள அநேக காரியங்கள் நாங்கள் விட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் சும்மா பூசி முழுவக்கூடாது. நாங்கள் எங்களை காலங்கள் இந்த நிமிஷத்துல எங்களை போன காலங்களை விடுவோம் எல்லாத்தையும் விடுவோம். எரிவாத காலங்களையாவது நாங்கள் கர்த்தர் எங்களை ஆராய்ந்து அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறது. அவர் ஒரு காலமும் பொல்லாங்காலங்களை சோதிக்கிறதையோ நல்ல என்று பார்க்குறோம். அங்கே நெகேமியா அங்கே புலம்பல்ல கதறதை நாங்கள் பார்க்குறோம். அப்படி நாங்கள் கதறாத வண்ணமாக எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, எங்களோட ஊழியங்களை குறித்து, எங்களோட வேலைகளை குறித்து, எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் பிரிஞ்சிருக்கலாம் அதோட குறித்து நாங்கள் கதற வேண்டாம். ஏன்னாட்டா எல்லாம் தேவனால், எதுவும் தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே நடக்காது. அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியாமல் நான் ஒன்றை செய்யலாம், நீங்கள் எனக்கு தெரியாமல் ஒன்றை செய்யலாம். உங்களை நான் மற்றவருக்கு தெரியாமல் காக்க போகிறோம், நான் பேசிட்டும் போகலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இல்லை அவர் கூட என்ன கோவிச்சிட்டு போகலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. இதை நாங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். அங்கே ஆதி ஆகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு சில காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அது தெரிந்த பகுதியெல்லாம் நாங்கள் அநேக பிரசங்கங்களை கேட்டதான். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு அந்த வசனத்தை காட்டினவரையால் உங்களோடு இந்த இடத்துல பேசலாம் என்று இந்த வசனத்தை நான் வாங்கிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. ஆமாம், இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. ஆனால் அதுக்கு பிறகு சாராள் சொல்றா, நான் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சாராள்கிட்ட இருந்த ஒரு குணம் நகைக்கிறது. இது கர்த்தருக்கு ஒரு அறிவிப்பான ஒரு காரியம். நகைக்கிறது அடுத்தவனை பார்த்து நாங்கள் நகைக்கிறது, அடுத்தவனை என்ன ஏளனம் பண்ணுறது, இவர் அப்படி அவர் அப்படி நியாயம் தீர்க்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரசங்கம் கர்த்தர் சாட்சியாக நான் இந்த இடத்துல பள்ளிக்கூடத்துலன்னு சொல்கிறேன். இந்த மனைவியின் சாட்சி, பிள்ளைகளின் சாட்சி. விடியப்பன் 2 மணிக்கு தான் இந்த பிரசங்கம் எடுத்தான். 2 மணிக்கு தான் எடுத்தான். ஆண்டவரே இன்றைக்கு இந்த பிரசங்கத்துக்கு சோதரம் குணாபுரருக்கு பிரசங்கம் போட வேண்டாம்னு சொன்னது நான் தான். இல்லை நான் போடுறேன்னு திரும்ப கேட்டது நான் தான்.
அப்போ நான் கேட்டுட்டும் செய்யணுமே ஆண்டவரே, வசனமோ வருவதில்லை, வார்த்தைகளோ பிரசங்கமோ வருவதில்லை, தலைப்போ வருவதில்லை. ஆண்டவரே 2 மணிக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தந்த, இதை நீ பேசன்ட்டு என்னை உறுதிப்படுத்தினார். வார்த்தை கிடைச்சோன்னு சமாதானம் வந்தது, ஒரு சந்தோஷம் வந்தது. ஓகே, எங்களோட சகோதரர்கள் பேசுவோம். அப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேணும்னு சொன்னால் இந்த சாராள கோபமாய் நாங்கள் நகைக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரோ அதை நம்ப வேண்டிய எங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு பலிபீடத்திலிருந்து எங்களுடைய போதகரோ ஊழியக்காரோ ஒரு வார்த்தையை சொல்லிக்க நீங்கள் அந்த வார்த்தையை நம்புங்க, நகைக்காத. அதை உதாசனப்படுத்தவுன்னா தள்ள வேண்டாம். அது கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆபிரகாம் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட இல்லை. ஆண்டவர் திரும்ப சொல்கிறார். ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இஞ்சால கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கு, இதை வாசிங்கம்மா 18வது வசனத்தை 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நல்லா அறிஞ்சிருக்கிறார். எப்படி அறிஞ்சிருக்கிறார் என்றால், பிள்ளைகளுக்கும் தனக்கும் பின்வரும் தன் வீட்டார் அனைவருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கோம். அப்போ கடவுள் எங்கள்கிட்ட விரும்புகிற நீதி நியாயமாகத்தான் நாங்கள் நடந்தால் தான் கர்த்தர் எங்களோட அதை கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் ஆராய்ந்து பார்க்குறார். சும்மா நாங்கள் நினைக்கக்கூட ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார் ஏதோ ஒன்று ஆபிரகாமுக்கு அடுத்த சொல்கிறார், நீ உத்தமனா நட. அவர்கிட்ட அங்கே பரிசுத்த குலைச்சல் வந்தோன்னு சொல்கிறார், அடுத்த நீ உத்தம சரியாக நடந்தால் தான் என்னுடைய வார்த்தை உனக்கு அந்த கிரியை நடப்பிக்கும் என்று சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ கடவுள் ஆண்டவர் சகலதை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவராக இருக்கிறார். அதை நாங்கள் பாடுறோம். என்னைக்கான நான் உட்காருதலையும் விடுதலையும் அவர் பார்க்குறாருன்னு நாங்கள் பாடுகிறோம். பாடாமல் இன்னொரு பாட்டு இருக்குது, ஃபாதர் வேர்ட்மன் ஃபாதருடைய பாட்டு. இந்த இடத்துல பாடுறோம் நாங்கள், உட்காருதலையும் விடுதலையும் காண்பவர், அந்த பாட்டு இருக்கிறது. அப்போ இப்படி ஆண்டவர் எங்களை காண்கிறது. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களை நீங்கள் நினைக்கக்கூடாது நாங்கள் ஒருவர் பார்த்துட்டு போகிறோம்னே. இந்த இடத்துல நாங்கள் வாரக்கு முன்னுக்கு எங்களுடைய ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஆயத்தப்படுத்தி தான் இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த விருப்பத்தை, இந்த நெருக்க, இந்த பயத்தை, இந்த விருப்பத்தை இதை உண்டு பண்ணி கொண்டு வந்தவர் ஆண்டவர். இது உண்மையில உலகத்தானுக்கு இது ஒரு பைத்தியமாக தெரியும். ஆனால் விசுவாசிக்கிற எங்களுக்கு நாங்கள் கர்த்தரைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். அது எங்களுக்கு பலனாக இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் ஆக்களை நாங்கள் ஏளனம் பண்ணுறோம், நகைக்கிறோம், அவனை எள்ளி நகையாடுகிறோம். அவர் இவ்வளவுதான் நாங்களே நியாயம் தீர்த்துட்டு போகிறோம். இந்த இடத்துக்குள்ள வரைக்க கூட நாங்கள் கவனமாக வர வேண்டும். ஏதோ இந்த இடத்துக்கு வந்தோமா, 2 மணித்தளம் இருந்தோமா, நாங்கள் பேசி நாங்கள் பாடினோமா, துதித்தோமா, அதில் பார்த்து விரும்பினாக்களுக்கு பிரஸ்தோட் சொல்லி எல்லாம் விருப்பம் இல்லாத கை கொடுக்கலாம். நோ, இந்த இடம் ஏன்னு சொன்னால் கர்த்தர் தன்னுடைய சபையை ஏளனமாக இது நீங்கள் அதாவது எனக்கு கர்த்தர் எனக்கு பேச ஆவியில் ஏவுறதை நான் பேசுகிறோம் இல்லையா, நானாக இது கற்பனை வந்து எழுதி குறிப்பெடுத்து ஒன்றும் இல்லை, வசனத்தை மட்டும்தான் பிரிண்டரில் கொண்டு வந்துடுறேன். என் ஆண்டவர் என் ஆவியானவர் என்னோட பேசுவேன் நான் விசுவாசிக்கிறோம். எனவே இந்த இடத்துல நாங்கள் என்னதான் நாங்கள் செய்ய வழிகிட்டாலும் கர்த்தர் பார்க்கிறார். எங்கள் வேதம் வடிவாக சொல்லுகிறது, ஒருவன் என்னுடைய இந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய ஆலயம் என்று நாங்கள் இங்கே வந்துட்டு நாங்கள் தேவையில்லாத காரியங்களை நாங்கள் செய்வோமானால் ஏன்னா எங்களுடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர், அவர் இரக்கம் உள்ள ஆண்டவர், தயவுள்ள ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை தான் அவரை நாங்கள் நேசித்து இந்த இடத்துல வரையக்க நாங்கள் எங்களுக்கு விருப்பமானதை நாங்கள் செய்வோமானால் அது வேதம் சொல்லுகிற 4 தலைமுறை மட்டும் விசாரிப்பாராம். ஒரு தலைமுறை இல்லை, 4 தலைமுறை. நான் இந்த இடத்துல வந்து நான் உங்களை நோகடித்து போட்டு போவேன் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பரிதாபமாக போயிடும். கவனமாக இருக்கணும். நாங்கள் நிற்கக்கூடாது நாங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று. இல்லை, கடைசி மட்டும் இல்லை. சில காரியங்களை அவர் ஏனென்று சொன்னால்
ஆண்டவர் நீதி உள்ள தேவனும் அதே போல தன்னுடைய சபையை குறித்து அவர் வைராக்கியம் உள்ள தேவனும் இருக்கிறார். அப்போ நாங்கள் ஆலயம் என்றது பழைய புதிய ஏற்பாட்டில் நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால் ஆலயம் என்றால் நீங்கள் யாக்கோபு ஒரு ஆலயம், நான் ஒரு ஆலயம், இந்த பிள்ளைகள் ஒரு ஆலயம், இந்த குழந்தை கூட ஒரு ஆலயம் தான் தேவனுடைய பார்வையில். கொரிந்தியர் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளைகளை கூட நாங்கள் அற்பமாக எண்ணெயிடாது. இந்த பிள்ளைகள் இதுலேருந்து ஒரு வசனம் சொன்னால் கூட அந்த பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகள் அப்படி நாங்கள் நியாயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் இந்த பிள்ளைகளோட உள்ளத்தில் இருக்கிறார். நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தாப்புறாது பாஸ்டர் இந்த ஞானஸ்தானம் எடுத்து முடிஞ்சோன்னா தண்ணிக்க தாண்டு எழுப்பினோன்னு என்னத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். என்னத்தை நீங்கள் சொல்லுங்க, 6ஆவதா சொல்லுங்க. அப்போ என்ன சொல்லிட்டு ஜெபிக்கிறேன். ஊழியக்காரன் இருக்கிறீங்க சொல்லுங்க, பரிசுத்தாவின் முத்திரைக்காரன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு இல்லையோ? இருக்குதானே? உண்மைதானே? அப்போ ஒவ்வொரு பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவியோட முத்திரையை அங்கே 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 சீல் பண்ணியாச்சு ஒரு பிள்ளைகளுக்கு. அது பாஸ்டர் பைபிள் ஸ்டடியிலையும் சொல்லியிருக்கிறேன். அவர் அப்படி பெற்ற நாங்கள் ஒருவனுக்கு விரோதமாக ஒருவன் கலைப்பவனானால் நிச்சயமாக அதுக்குரிய பலனை அவர்கள் கண்டுதான் அறிவார்கள். எனவே நாங்கள் அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே நாங்கள் போயிடக்கூடாது. தேவன் எவ்வளோ ஆசீர்வாதங்களை எங்களை வைத்திருக்கிறார் எங்களுக்கு தர்றதுக்கு. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் 6000ன்றதை நாங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு படி போய் சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த 6000 எப்படி என்று சொன்னால் வேகுவாக போகிறோம் என்று சொல்லுவாங்க. எங்கள் இலங்கையில் அது இருக்குது. நான் மேலோட்டமாக சொல்லுவேன் என்று சொன்னால் ஒரு இராணுவத்தையோ அல்லது ஒரு காரியத்தை நாங்களோ அதாவது ஒரு தாக்குதல் செய்கிறோம்னா அங்கே எத்தனை படை இருக்குது, எத்தனை பாயிண்ட்கள் இருக்குது, எத்தனை இந்த பாயிண்டில் என்னென்ன இது வச்சிருக்கிறாங்கன்றதை பார்த்து ஏன்னா அதில் ஒன்று மிஸ் ஆகினா கூட அந்த இது ஃபெயிலாக போயிடும். அப்போ அந்த 6000 அப்படி தான் எல்லாம் அந்த கண்ணுக்குள்ளே சொல்லுவாங்க என்ன எவ்வளோ அப்படி ஒவ்வொருடைய நுட்பமாக பார்த்து தான் 6000 சொல்கிறோம். இங்கே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். இதில் வாசியுங்கோ, நியாயாதிபதிகள் 18:2 எடுங்கோ. அப்போ பக்கத்தில் கேட்டுக்கிறோம். 327வது பக்கம். ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சேராவிலும் எஸ்தோவிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடே சொன்னார்கள். அவர்கள் எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே தங்கினார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டண்டையில் இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்னபடி மீகா எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருந்தினான் என்று ஆசாரியன் ஆனேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடே போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்குள் ஏற்றது என்றான். அப்போ பாருங்க, இதில் என்னத்துக்கு விடுறாங்கன்னு சொன்னால் அந்த தேசத்தை போய் வேகு பார்க்க விடுறதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ வேகு பார்க்க போன இடத்துல அங்கே அந்த வேகுக்காரருக்கு ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை அந்த தேவன் அந்த இடத்துல வைத்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அவர்கள் அங்கே ஒரு கஷ்டப்படாமல் அந்த தேவன் அந்த வேகு பார்க்க போகிறவருக்கு உரிய ஒரு ஏற்ற ஆளை அந்த இடத்துல தேவன் வைத்து அந்த வேகு அங்கே அப்படி பார்க்க முடியாது. பாருங்க, அந்த வேகுக்காரர் சத்தத்தை வைத்துத்தான் அவன் ஆறுன்ற கண்டுபிடிச்சான்னு பார்க்குறோம். அவன் பேசியோ கதைச்சோ இல்லை, சத்தத்தை வைத்து அந்த இடத்துக்கு அந்த வேகுக்காரர் அவ்வளோ திறம்பட அந்த வேகுவை செய்தார்கள் பார்க்குறோம். அப்போ அந்த வேகு பார்த்தபடியால் பிறகு அந்த தேசத்தை அவர்கள் பிடிச்சி சமாதானத்தோடு அந்த தேசத்துக்கு அவர்கள் இந்த உள்ளே போகிறத நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய அதாவது சபையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், நாங்கள் ஒரு வேகு பார்க்குறோம் போல எங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டியதில்லை. இந்த காலகட்டங்கள் அப்படித்தான் இருக்குது. பிள்ளைகளோ சரி, தகப்பன்மாரோ சரி, தாய்மாரோ சரி, எங்களோட பிள்ளைகளோ சரி, நாங்கள் எல்லாரும் எங்களோட குடும்பத்தை நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நடத்துகிற ஒரு வேவுக்காரன் எப்படி அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் அதாவது எது சரி எது கூட இதில் கால் வச்சா என்ன நடக்கும், இதில் கால் வைக்காட்டி எப்படி போகலாம் என்னென்னு சொன்னால்
இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை அந்த மைண்ட் சொல்ல தத்து வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய இது அன்பு சொல்லலாம் வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் கடந்து போகணும்னு சொன்னால் சரியான விருவாக இருக்கணும். அதேமாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் ஆராய்ந்து அறிகிற தெய்வமாக இருக்கிறபடியா எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் சகலதையும் நாங்கள் ஒரு வேவுக்காரர் மாதிரி தான் எங்களுடைய குடும்ப வாழ்வை நாங்கள் நடத்துவோம், பிள்ளைகளை நடத்த வேண்டும். நாங்களும் அப்படி நடக்க வேண்டும்ன்றது தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாங்கள் போவேக்க எங்களுடைய அவர்களுக்கு அதுக்கு அவர் சொல்கிறார், இது எங்களுக்கு சமாதானமாய் முடிந்தது என்று. அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் முதலாவது என்னுடைய குடும்பம் தான் எங்களுக்கு முதலாவது. கர்த்தர் எங்களை குடும்பத்தை தந்திருக்கிறேன். குடும்பத்தை நாங்கள் சரிவர நடத்துவோம்ன்று தேவன் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் அதாவது தேவன் குடும்பமாக தான் இந்த உலகத்தை படைத்து இந்த குடும்பத்தை தான் நாங்கள் அவர் கர்த்தர் நாங்கள் இணைச்சாருன்னு பார்ப்போம். அப்போ எங்களுக்கு தந்த குடும்பத்தை நாங்கள் கவனமாக பார்க்கணும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை வைத்து வார்த்தை எப்படி சொல்லுது அந்த வசனத்தின்படி நாங்கள் விட வேண்டிய காரியங்களை விடவும். எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் இங்கேயும் அங்கேயும் செருகி வச்சுக்கொண்டு நாங்கள் வாழ்வோமானால் ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் கசப்பையோ இல்லாட்டி வெக்கத்தையோ இல்லாட்டி துக்கத்தையோ காண வேண்டிய கட்டம் தரும். அதனால தான் நாங்கள் எங்களை வாழ்க்கையில் நாங்கள் ஆராய வேண்டியதாக இருக்கிறோம். ஆராய்ந்து இது தவறு, இது நல்லது எடுத்துக்கொள்ள வேண்டிய, தவற விட வேண்டிய அது ஆறாயிருந்தால் சில வேளையில் நாங்கள் எங்களோட உறவுகளை கூடவே நாங்கள் விட்டுட்டு விரையில்லாத கட்டத்தில் இருப்போம். இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சில காரியங்களை நாங்கள் விடத்தான் வேணும். விட்டுட்டு நாங்கள் கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் செய்யத்தான் வேணும். அப்போ இப்படி நான் என்ன சொல்ல, அதாவது கர்த்தருடைய எனக்கு அதாவது இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற என்ன காரியம் என்று சொன்னால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட நாங்கள் ஒரு வேவுக்காரமாக நடத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் கண்மூடித்தனமாக எங்களோட வாழ்க்கையில் நடத்த இயலாதுன்னு பார்க்குறோம். சபையில் கூட நாங்கள் அப்படித்தான் கண்மூடித்தனமாக வந்து கண்மூடித்தனமாக போய் இயலாது. ஏன்னா நாங்கள் நிற்கிறது இப்போ கடைசி காலத்தில். இந்த வருஷம் எங்களை கூட்டி தந்ததே கர்த்தருடைய கிருபை. ஏன்னா இன்றைக்கு எத்தனையோ பேர் இல்லை, இன்றைக்கு இல்லை, எங்களோட சொந்த தேசத்தில் எவ்வளோ பேர் இல்லை மறைச்சு கொண்டு இருக்கிறாரு. யாரை பார்த்தாலும் கேன்சர்ண்டே அப்படி சும்மா சாதாரண. முந்தி ஒரு காலத்தில் காய்ச்சல் அண்டா தலைவலி அண்டா அது தலைவலி நோமல் மாதிரி. ஆனால் இப்போ கேன்சர் நோமலாக வந்துட்டு யாரை பார்த்தாலும் கேன்சர். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை நான் நீங்களும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிகிற தெய்வமாக இருக்கிறார். எங்களை எத்தனை வியாதிகள் வந்த பலவீனங்கள் வந்தது, அவர் எங்களை ஆராய்ந்து எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இல்லையென்று யாரும் சொல்ல முடியுமோ? எங்களோட பலத்தினால் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோமோ? இல்லையென்றா இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு விதவிதமாக உடுப்பலை போட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் நல்ல உணவு உண்டு நல்ல சமாதானமாக இருப்பது ஏதோ எங்களுடைய பிரயாசம் எங்களோட தைரியமாக நிற்கிறீங்களோ? ஒன்றும் இல்லை. எங்களுடைய தைரியமோ எங்களுடைய பலமோ ஒன்றும் உதவாது. ஆனால் கர்த்தர் எங்களை ஆராய்ந்து இருக்கிறார். நாங்கள் இலங்கையிலிருந்து வெளிக்கிட்டதிலிருந்து இந்த நாள் வரை கர்த்தர் எங்களை ஆராய்ந்து எங்களை ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களை அப்படி அழகாக நடத்திவார். இதை நாங்கள் உணர வேண்டும். இதை நாங்கள் மறந்து போகிறோம். அதுதான் பெரிய பிரச்சனைன்னா பிசாசு எங்களுக்கு அந்த மறதி குணத்தை தான். இது நாங்கள் மறக்கக்கூடாது. நான் உண்மையில் இது உங்களுக்கு உபதேசமாக தயவு செய்து என்னாதீங்க. என்னோட எங்களை நாங்கள் சீர்படுத்த வேண்டும். நாங்கள் என்ன சுய பரிசோதனை செய்ய வேண்டியதாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் பிள்ளையாக இருந்து கொண்டு நாங்கள் நடக்கத்தையாக நடந்து கொண்டு அப்புறம் அடுத்தவனு போய் நாங்கள் புத்தி சொல்லிடலாம். அப்போ நாங்கள் இந்த சபையை எங்களுக்கு தந்திருக்க, இந்த சபையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த வேத வாக்கியங்கள் அதாவது பழைய ஏற்பாட்டாக இருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் எப்படி கடந்து வந்தார்கள், இதில் தேவனை விட்டு போனவருடைய வழி எப்படி போச்சுது, கர்த்தரை தேடிக்கொண்டிருந்தவர்களே கர்த்தருக்குள்ளுடைய அதாவது அவருடைய பார்வையில் இருந்தவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வேதம் எங்களை தெளிவாக எழுத தந்திருக்கு. ஆன முறைக்கு நாங்கள் இந்த வேதத்தையே நாங்கள் வாய்ச்சி இந்த வேதத்தையே நாங்கள் அறிந்து கொண்டு நடப்போமானால் தேவன் எங்களோட இருந்து எங்களை நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். எனவே இதில் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:19 உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. 2:19
இது அதை சொல்லப்படுது உன் கிரியைகளை. அப்போ இது யாருக்கு சொல்லப்படுது? முதல் 18வது வாசியமா, 18வது வசனம். தியத்திரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி போட்டு இங்கே 20வது வசனம் சொல்லுது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். இது யாருக்கு சொல்லப்படுது? ஒரு உலகத்தானுக்கு சொல்ல வரையில் சபைக்கு சொல்லப்படுது. சபைக்கு சொல்லப்படுது. அதாவது தூதன் சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். சபை நீ எல்லாம் பெர்ஃபெக்ட், ஆனாலும் இங்கே ஒரு இடத்துல நீ சறுக்கிட்ட. அப்போ நாங்கள் இந்த சபையில் வந்து எந்த இடத்துல சறுக்காமல் இருக்கோம்ன்றான் கடவுளுங்கிட்ட விரும்புகிறேன். எதிலே இந்த வேதத்தில் என்ன பிரமாணங்கள் எங்களுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறாரோ அதை நாங்கள் சரிவர செய்ய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. வேதம் மாறாது. நாங்கள் வேதம் மாறாட்டி நாங்களும் மாறக்கூடாது. இந்த வேதத்தை நாங்கள் கலவு பண்ணி இந்த வேதத்தை நாங்கள் முன்பாக வைத்து நடப்போமான்னு சொன்னால் நாங்கள் மாற மாட்டோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை நான் மாறாதவன் வேதம் சொல்லுகிறோம். அப்போ அவற்றுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்போமானால் நல்லா ஊழியம் செய்து ஆக்கலாம். ஆனால் இங்கே இந்த காரியத்தை விட்டுட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ சபையிலேயும் அதுதான், எங்களுடைய ஜீவோட திருச்சபையிலே நாங்கள் இங்கே எங்களுக்கு தேவையான போதனைகள் இருக்கிறது. நல்ல தேவையான ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார் கத்த, நல்ல போதகரை தந்திருக்கிறேன். அது பெரிய ஒரு கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு டெலிஃபோனை இன்றைக்கு எடுத்து பார்த்தால் எவ்வளோ காரியங்களை நாங்கள் வேதனை, அதை நாங்கள் நியாயத்திருக்கக்கூடாது வேதனை. ஆனால் எங்களுக்கு நல்ல போதகர்கள் தந்திருக்கிறேன், நல்ல சபையை தந்திருக்கிறேன், நல்ல ஊழியக்காரர் தந்திருக்கிறேன். அப்போ இவர்களோடு சேர்ந்து நாங்கள் வேறு எந்த ஆவிகளையும் உள்ள விடாத அளவுக்கு நாங்கள் இருந்து, ஏனென்றால் சபையை கத்தர் ஆராய்ந்து அறிகிறார்னா வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது, அவர்களை வஞ்சிக்கும்படி அவர்களுக்கு இடம் கொடுத்தாய், அவர்கள் மனம் திரும்பாதபடி அவர்களுக்கு தண்டனை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி மனம் திரும்ப அவர்களுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவர்களை கட்டில் கிடைக்காக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்ப விட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன் என்று வேதம் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். பரிதாபமான ஒரு காரியம். ஏன்னு சொன்ன பாருங்க, ஒரு அவர்கள் பிளவிட்டதுக்கு எங்கே தேவனுடைய கை வைக்கிறாருன்னா பிள்ளைகளை கை வைக்கிறத நான் பார்க்குறோம். அப்போ எங்களோட சந்ததிகள் காக்கப்பட உண்மைன்னு சொன்னால் நாங்கள் தேவன் எங்களை ஆராய்ந்து அறிகிற எங்களோட ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு செய்கைகளை பார்வையில். இன்றைக்கு பார்வை என்று சொன்னால் அது பேச தேவையில்லை, பார்வையை ஒரு மனுஷனை உடைச்சிட்டு போகுது. இந்த சபைக்குள்ள வரையக்க நான் உங்களுக்கு ஒரு சகோதரன், எனக்கு நீங்கள் என்ற சகோதரிகளும் சகோதரன். அப்போ நான் யார்? உங்களுக்கு ஒரு சகோதரன் இல்லாட்டி அப்படித்தான் நீங்கள் என்ன பார்ப்போம். இதை நான் பொதுவாக சொல்கிறேன், என்ன யாரும் செய்யலன்னு நான் சொல்ல வரையில பொதுவாக சொல்கிறேன். அப்போ நாங்கள் இந்த இடத்துல வரைக்க சகோதரன் கிறிஸ்டி புறவையோ இல்லாட்டி நகுலனையோ இல்லாட்டி ஆகையாவது நாங்கள் எங்களோட பார்வையிலேயே செய்வோம் என்று சொன்னால் கத்தர் பார்க்குறேன், கத்தர் ஆராய்ந்து பார்க்குறேன். நிச்சயமாகவே கத்தர் நியாயம் தீர்க்கிற தேவன். அவர் ஏதோ நீங்கள் நினைக்குமா போல அவர் எல்லாவற்றையும் மறந்து போகிற தேவன் இல்லை, அதை பார்க்குறேன். எனவே நான் இதை கொஞ்சமாக தான் நான் சொல்லி கொண்டு வரேன். அதாவது ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இந்த ஆராதனை பிற்பாடு இந்த ஒன்று கூடல் சின்ன கூட்டம் இருக்கிற வழியால் 5 மணிக்குள்ளே நாங்கள் 4:30 முடிக்கிற வழியால் நான் கணக்கை இதை நான் குறித்து பேசாமல் கொஞ்சமாக நான் கதைச்சு கொண்டு வரேன். எனவே இந்த நாளும் சங்கீதக்காரன் 51 பாருங்கோ, 51 சங்கீதத்திற்கு படிக்குங்கோ. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. யார் சொல்கிற? தாவீது சொல்கிறத பார்க்குறோம். எங்கே சொல்கிற? ஊரியாவின் மனைவி இந்த விஷயத்தில் முன்பு நான் சொன்னது போல நாங்கள் செய்கிறத ஒருவரும் காண இல்லை என்று நாங்கள் தைரியப்படுத்தி கொண்டு நாங்கள் திருப்திப்படுத்தி கொண்டு நாங்கள் ஓடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டியதாக என்று அவர் ஆராய்ந்து அறிகிறேன். கடைசியில் தாவீதுடைய இருட்டு, அதாவது 4 சிவருக்குள்ளே நடந்த காரியத்தை சாலமோன் தாவீதுடைய மகன் வந்து வெட்ட வெளிச்சத்தில் செய்ததை நாங்கள் பார்க்குறோம். நியாய தீர்ப்பு
கர்த்தருடைய நியாயத்தில் என்று அவர் ஆராய்ந்து அறிகிறார். நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் எங்களை தேவையில்லாத காரியங்களுக்கு நாங்கள் நுழையக்கூடாது. யாருடைய கதையை நீங்கள் நம்பாதீங்க. நான் ஒரு பிளவு விட்டுட்டேன்னா கரெக்டாக என்ன கேட்கும், நீங்கள் ஒரு பிளவு விட்டு நான் நேராக வந்து கேட்பேன், என்ன சொல்கிறீங்க அப்படி என்ன பற்றி காய்ச்சிங்க, பிரச்சனை முடிஞ்சுது. நான் என்ன கேட்குறேன், உங்களை பற்றி நாங்கள் என்னை பற்றி கதைக்கிறாலும் ஆசீர்வாதம் பெறணும். சொல்லுங்க, கடவுள் ஆசீர்வச்சிருவாரோ? இல்லை ஊழியத்திலையும் சரிதான். ஊழியக்காரர்களுக்குள்ள பிரிவினைகளை குழப்பங்களை கொண்டு வர எத்தனைக்கிற ஆவிகளை நான் கடிந்து துரத்தவும். ஏன்னா கர்த்தர் பார்க்குறேன், கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்த ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் பிரசங்கிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த தேவ சமூகத்தில் வச்சு ஜபிச்சு பிரித்து எடுத்து விடப்பட்ட ஊழியர்கள். இந்த ஊழியர்களுக்குள்ளேயே பிரச்சனையை பிசாசு கொண்டு வருவான்டா என்ன செய்யலாம்? கர்த்தர் சும்மா விடுவாரோ? இல்லை, பொறுமையாக இருக்க வேண்டியா. ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏலியின் குடும்பத்துக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது ஏலியின் குடும்பத்துக்கு? ஏலி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன், அவருடைய வாழ்க்கை முடிவு அப்படி போச்சு. பிள்ளைகள் செய்த வேலை எப்படியான வேலை செய்தார்கள், எவ்வளோ பரிதாபமான வாழ்க்கை. கவனமாக கதைக்கும். நாங்கள் 2 சகோதரர்கள் சேர்ந்து கதைக்கிறோம், சரி ஊழியக்கார கதைக்கையும் கவனமாக கதைக்கும். இன்னொருத்தனை குற்றப்படுத்தி இல்லாத பொல்லாத சொல்லி அவனை அப்படி இப்படி என்று கதைப்பீங்களா? ஒன்றும் இல்லை. கர்த்தர் நகைப்பார், உங்களை பார்த்து கர்த்தர் நகைப்பார், அழிச்சு போடுவார். அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்க, ஆறாக இருந்தாலும் பயப்படவும் நாங்கள் நடுங்கவும் என்ற கர்த்தர் எங்களை ஆராய்ந்து அறிகிறேன், பார்க்குறேன். அவருடைய அறிவு அவருக்கு மறைவாக பொருடம் போக முடியாது. நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் கர்த்தருக்கு மறைவாக எதையும் செய்ய முடியுமோ? ஒன்றுமே செய்யலாம். ஏன்னா இந்த உலகத்தையே படைக்காது ஆகிறார். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடின்னு சொல்லிட்டேன், ஒரே வார்த்தையில் முடிச்சது. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு மறைத்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நாங்கள் கர்த்தரங்களை பார்க்குற எங்களுடைய இந்த நிமிஷத்துலேருந்து கடந்து போன நாட்களில் ஒருவேளை நாங்கள் மறந்து எங்களோட பலகீனங்கள், எங்களோட தெரியாமைகள், எங்களுடைய அறியாமையில் சில காரியங்களை செய்யலாம். ஆனால் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறேன். எங்கள்கிட்ட நாங்கள் செய்யக்கூடாது. கர்த்தரை துக்கப்படுத்த விடக்கூடாது. நாங்கள் எவ்வளோ எங்களை நேசிக்கிற எங்களுடைய ஆண்டவர் அந்த சிலுவையில் எவ்வளவு காரியத்தை எங்களுக்காக செய்தவர். அப்போ அவர் எங்களை ஆராய்ந்து அறிகிற வழியத்தை அந்த எனக்காக, உங்களுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக செய்திருக்கிறார். எனவே நாங்கள் கவனமாக இருப்போம். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு தான் கவனமாக இருப்போம். ஏனெண்டா இந்த சபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறார். உங்களோட வயதில் எங்களுக்கு சத்தியம் தெரியாது, நீங்கள் இருக்கிற வயதில் எங்களுக்கு சத்தியம் தெரியாது. உண்மையாக சொல்ல, நாங்கள் மதத்தில் இருக்கிறாங்க, ஆனால் மனம் திரும்ப இல்லை. நான் ரோமன் கத்தோலிக்கில் இருந்தேன். ஃபாதர் ஆராதனை வச்சால் அவர்களுக்கு ஃபாதருக்கு என்ன உதவு பணியாளர்னு சொல்லி போய் தூவம் கொடுக்கணும், அது செய்வோம். கடைசியில் ஃபாதர் எல்லாம் முடிச்சு கிழிச்சு போட்டு அந்த ஒஸ்டிகையெல்லாம் வச்சுட்டு போனால் அதை எடுத்து தின்றுவோம், கிடக்கிற வாங்கியை முடிச்சு போடுவோம். இதுதான் எங்களுடைய ஆவிக்குரிய, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தது. சத்தியம் இல்லை, எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு கிருபையினாலும் உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை தந்திருக்கிறேன், நல்ல சபையை தந்திருக்கிறேன், நல்ல தகப்பனை தந்திருக்கிறேன், தாயை தந்திருக்கிறேன். கடவுள் உங்களோட வாழ்க்கையை பார்ப்பார். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்குறார் கர்த்தர். நீங்கள் ஸ்கூலில் இருந்தாலும் சரி, வீட்டில் படிக்கிற நேரம் சரி, தனியாக நீங்கள் ரூமில் இருந்தாலும் சரி, நீங்கள் டெலிஃபோனில் என்ன கிண்டுறீங்களன்றதும் ஆராய்ந்து அறிகிறேன். கவனமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் பிள்ளைகள் தகப்பன்மார் எப்படி இன்னும் அம்மா அப்பாவை சும்மா தரையில கர்த்தர். இந்த உலகத்தில் எவ்வளவோ தாய் தகப்பன்மார் இருக்கிறார்கள், எவ்வளோ பேருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை பிரித்து எடுத்துக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆக்கள் நீங்கள் எல்லாம் எங்களோட பிள்ளைகள், எங்களுடைய இந்த குடும்பம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய ஆக்கள். நாங்கள் தேவனுடைய சபை. ஏன்னா இந்த உலகம் எங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா 100 வருஷம் 500 வருஷம் உண்டு, பலத்தின் மிகுதி 80, அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. சத்தியத்தை சத்தியமாக பேசிட்டு போவோம். நாங்கள் என்ன ஒரு அவிசுவாசமாக பேசுகிறான், வேதம் அப்படித்தான் சொல்லுது. நீங்கள் யாருங்க 100 வருஷமோ 80 வருஷம் இருக்க போகிறோம் இல்லை. பலத்தின் மிகுதி 70 இல்லை, அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. அதுக்கு பிறகு இங்கே நிற்க போகிறோம், போய் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். எங்களை ஆராய்ந்து அறிகிறவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். அந்த இடத்துல நாங்கள் வெட்கப்பட்டு துக்கப்பட்டு தலை ஒன்று நிற்கக்கூடாது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் செய்த, ஆனால் மனம் திரும்பின அவரை ஆராய்ந்து அறிகிற தெய்வம் ஒருவர் இருந்தார். தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தார். தன்னை
இன்றைய நாளிலே நாங்கள் கூட எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்து தாவீதை போல செய்தால் தான் பாவம் இல்லை. ஒரு மனிதனை நீங்கள் மனசால நீங்கள் வார்த்தையினாலோ உங்களோட பார்வையினால் உடைத்தீங்கள் என்று சொன்னால் அது பெரிய பாவம். அது கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் செய்கிற பெரிய பாவம். நாங்கள் எத்தனையோ முறை நான் கூட அதில் எத்தனையோ முறை தெரியாமல் செய்திருக்கிறோம். அதுதான் உங்கள்கிட்ட இப்போவும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டது என்னன்னு சொன்னால், நான் மன்னிப்பு கேட்கறதுல குறைந்து போகிறேன் இல்லை. உங்களுக்கு ஒன்று நான் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டது வரும். நீங்கள் எவ்வளோத்து உங்களை ஒன்று நான் சொல்கிறேனே, இந்த நாள்ன்றதை தூக்கி எறிஞ்சு போட்டு ஆண்டவரே நீங்களான்ட்டு நீங்கள் போனீங்களேன்னு சொன்னால் நீங்கள் பெருசாக அங்கே முடிய தேவை, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இது எங்களுக்கு தெரியுது இல்லை, நாங்கள் எல்லாத்துக்கும் எங்களை நாங்கள் காட்டுவோம்னு வலிக்கிடக்கூடாது. எனவே ஆண்டவர் இந்த நாளிலேயும் இப்படிப்பட்ட காரியங்களை தாவீதுக்கு அதைத்தான் செய்தார். விழுந்துட்டார் தாவீது பாதத்தில் விழுந்துட்டார், என்ன மன்னியும் ஆண்டவர் விழுந்துட்டார். எனவே கொரிந்தியர் அழகாக ஒரு வசனம் சொல்லிக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 15 இருக்கா, படிச்சு பாருங்க, வாசிக்குங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகளை அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் அல்லதானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இதுல அருமையா அழகா சொல்லியிருக்கிற கொரிந்தியர்ல எழுதப்பட்டிருக்கு, ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். எங்கள்கிட்ட என்ன சுபாவம் இருக்குன்ற நாங்களே முடிவெடுப்போம். நாங்கள் ஜென்ம சுபாவம் கொண்டா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாங்கிறது அது ஓகே, அது ஒன்றும் செய்யறாது. ஆனால் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றுமா, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனாதால் அவைகளை அறிய மாட்டான். ஏனென்றால் அதை அறிகிறதுக்கு ஆவியான உதவி செய்ய வேண்டும். மாமிசத்தில் நாங்கள் இதை அறிஞ்சு கொள்ளல, ஆவியானவருடைய உதவியை கேட்டால் ஆவியான இந்த மாமிசம் இந்த இதுல இருந்து எங்களை மீட்டுக்கொள்ள ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டான். அவனை யாரும் நியாயம் இருக்க மாட்டான். என்னென்னு சொன்னால் அவன் ஏற்கனவே ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு வேதம் சொல்லுவார். அப்போ நாங்கள் நிதானிக்க வேணும், ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் நிதானிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஆவியான உதவியாக இருக்கிறது. அதாவது நாங்கள் ஆராய்ந்து நிதானிக்கணும். ஒரு காரியத்தை நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஆவிக்குரியவன் இல்லாமல் நாங்கள் உலகத்தான் போல நாங்கள் ஆவி இல்லாதவன் போல நாங்கள் வாழக்கூடாது. ஆவி இல்லாதவன் போல் வாழ்ந்து நாங்கள் எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம். நாங்கள் ஆவியானவரத்தை நாங்கள் ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார் என்று போட்டு எல்லாம் முடிக்கி போட்டு அப்புறம் அவரை குறை இவரை குறை அவர் அப்படி இவர் இப்படி என்று சொன்னால் அது ஆவிக்குரிய ஒரு காரியம் இல்லை. அது ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியம், உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டு போகிற காரியமாக இருக்கிறது. அதான் ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் என்று சொல்லப்படுறது. ஜென்ம சுபாவத்திலேருந்து விடுபடை இல்லை, அதான் பிரச்சனை, விடுபடை இல்லை. அப்போ நாங்கள் ஜென்ம சுபாவம் எங்களுக்குள்ள சாகவும் அழிக்கப்படவும் கர்த்தரால் விரும்புகிறார். அது அறிவை இருக்கிறார். எங்களுக்குள்ள கோபங்கள் பெருமைகள் இதெல்லாம் அவர் ஆராய்ந்து பார்க்குறார். சரி, விறுக்கண்ட ஒரு காரியத்தை ஒரு நடையிலேயே ஒரு ஆளை நாங்கள் நோடிச்சுட்டு போயிடலாம். பெரிய வார்த்தையெல்லாம் கதைக்கிறது ஒரு பாறையில் இப்படி பார்த்தாலே காணும், அவனை அப்படியே நாங்கள் உடைச்சிட்டு போயிடலாம். ஒரு மனுஷன் இந்த இடத்துல வந்து உடைஞ்சு போகக்கூடாது. கர்த்தரால் விரும்புகிறேன், அறிவை இருக்கிறேன். நான் உங்களை உடைக்கக்கூடாது, நீங்கள் என்ன உடைக்கக்கூடாது. நாங்கள் எல்லாரும் ஒரே சரிதமாக இருக்கிறோம். நாங்கள் அங்கடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். அவர் இந்த உலகத்தில் வந்ததே அன்பை காட்டத்தான். முதலாவது அவர் பாவியா நாங்கள் இருந்தோம், ரட்சிக்க வந்தார். அவர் ஆராய்ந்து அறிந்தார் எங்களை. எத்தனையோ பேர் காரணம், எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் துன்மார்க்கத்தில் இருக்க நானும் நீங்களும் எப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய ஆராய்வுக்குள்ள நாங்கள் அகப்பட்டுட்டோம். அவர் எங்களை அறிஞ்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் அறிஞ்சிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு மதத்திலாம் சொன்னாங்க. அதான் இங்கே புலம்பல்ல அவர் சொல்கிறார், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்து திரும்ப கடவோம். எங்களை நாங்கள் வடிவ ஆராயலாம். எங்களுக்கு எவ்வளோ காரியங்களை செய்ய தெரிஞ்ச நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சி எங்களுக்கு மறைக்கும் ஏதாவது. எங்களுடைய ஒரு கண்ணாடியில் போய் நாங்கள் முகத்தை பார்த்தால் அந்த முகம் மறையும். ஒவ்வொரு ஆற்றை முகம் காட்டுமா? இல்லை, எங்களோட முகத்தை தான் அந்த கண்ணாடி காட்டும். அதேமாதிரி எங்களோட இருதயத்துக்கு தெரியும் நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் என்ன தராரத்தில் இருக்கிறோம்ன்ற எங்களுக்கு தெரியும்.
நான் என்ன இவருக்கு மறைச்சிட்டு போல அவர் என்னக்கு இதை மறைக்கலாம். நான் யாருன்றது என்னுடைய மனஜாதிக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். ஆனமுறைக்கு தேவர் இந்த இடத்துல விரும்புகிற காரியம், அவர் எங்களை ஒவ்வொருவரும் ஆராயிறார். எங்களை எல்லாருக்கும் எவ்வளோ காலம் வேண்டும் எங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் நாங்கள் தேவனுடைய ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறோடைய ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கவனமாக இருக்கணும். அதில் விசேஷமாக நான் இந்த இடத்துல பாரத்தோடும் பயத்தோடும் சொல்கிறது, பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க. கடவுள் உங்களுக்கு தந்த தாய் தகப்பன் எதை செய்தாலும் உங்களோட அப்பா அம்மா உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். அதை நீங்கள் முதல் நம்புங்க. இந்த உலகத்தில் கடவுளுக்கு அடுத்ததாக நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு மனுஷர்னு சொன்னால் உங்களோட தாய் தகப்பன் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் 3 வயது 2 வயதில் வருத்தமாக இருக்கேக்க, மூக்கில் சளி இருக்கேக்க, நான் சொல்கிறேன், சளி இருக்கேக்க உங்களால் சளியை இழுத்து எறியவும் தெரியாது, விழுங்கவும் தெரியாத நேரத்தில் உங்களோட அப்பா உங்களோட அம்மா உங்களோட மூக்கில் வாயை வச்சு இழுத்து துப்பி இருக்கணும். நான் சேதனா. ஏன் சேதனா? எங்களுக்கு தந்த பிள்ளை. இந்த பிள்ளைகளை நாங்கள் சத்தியத்தில் வளராமல், நாங்கள் சத்தியம் தெரியாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வீணடித்தவர்கள் எங்களை பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் பிசாசனம் கொல்லாங்கால எங்கே ஆற விழுங்கலாம் என்று வகை தெடுத்துக்கிறான். ஆனமுறைக்கு உங்களோட அம்மா அப்பா உங்களுக்கு பெரிய தியாகம், அவருடைய தியாகத்துக்கு நீங்கள் எதுவும் கொடுத்து முடிக்க முடியாது. நீங்கள் பணத்தாலேயே நீங்கள் உழைச்சி கொடுக்க முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்களோட அப்பா அம்மா கீழ்ப்பணியும். உங்களோட அப்பாவுக்கு உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார்கள். அவர் அடித்தா கூட, அடிக்கிறதை தான் அணைக்க பண்ணுவாங்க. அவர் அடித்தா கூட உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார்கள். கோவப்பட்டாலும் நன்மைக்கு எதுவாக தான் அவர்கள் கோவப்படுவார்கள். உங்களுக்கு ஆரம்பம் கசப்பாக இருக்கும். ஆனால் தாய் தகப்பனுடைய சொல்ல நீங்கள் மூழ்கினால், அது எங்களோட ஐயா அடிக்கடி சொல்லுவேன். என்னடா நான் கூடுதலாக சிநேகம் மட்டும் எனக்கு பெரிய பிரியம். என்னுடைய தகப்பன் தாய் பேச்சை விட எனக்கு சிநேகம் மட்டும் பெரிய பிரியம். அவங்க பெரிய அந்த எப்படி சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவாவை பெருசாக நான் பார்ப்பேன். அப்படி ஆனால் எங்கள் ஐயா சொல்லுவேன், ஒருவன் தான் இருக்கும் சினியது, ஆரமற்றது தாரம், ஊரில் ஒருத்தன் தான் தோழன் நின்றுவேன். ஒரு நண்பன் இருந்துட்டு போகுது. எனக்கு இன்றைக்கு பேசினாலும் அவன் அடுத்து நாளைக்கு நண்பன் தான், நாளைக்கு வீட்டை விட்டு கொண்டு வரும், கூட்டி சாப்பாடு கொடுத்து அப்படி. ஆனால் நான் கடந்து வந்த பாதைகளை அநேக பாதையில் ஏமாற்றப்பட்டேன். நான் ஏமாளியாக போனேன். ஏமாற்றப்பட்டேன்னா ஏமாளியாகிட்டேன். நீங்கள் அப்படி போயிடக்கூடாது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் போயிடக்கூடாது. உங்களோட அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அடங்கிருங்க, சபைக்கு அடங்கிருங்க, ஊழியங்களை செய்வோம், சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா அவர் எங்களை எல்லாத்துலேயும் உங்களோட வாழ்க்கையை குறித்து அவர் பார்த்து கொண்டு ஆராய்ந்து பார்க்குறேன். எனவே நான் கணக்கு ஆகிட்டு என்னடா எங்களுக்கு பின்னுக்கு காரியம் இருக்கிறபடியால் சொல்ல போனால் இது இந்த பிரசங்கத்தை நான் 3 பிரசங்கமாக நான் பிரித்து கொடுப்பேன். அவ்வளோத்துக்கு வார்த்தை இருக்கிறது. கர்த்தரை எனக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனால் சொல்ல முடியாத நிலையில் நான் பேசி கொண்டிருக்கேன் சுருக்கமாக. எனவே நாங்கள், அதாவது பிள்ளைகள், கர்த்தர் இந்த சபையில் பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற தாயதப்பனாகிய நாங்கள், எங்கள்கிட்டையும் சில பகுதிகள் இருக்கிறது. நாங்களும் எங்களோட பிள்ளைகளை எப்படி நடத்த வேணுமன்றதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதன் பிரகாரமாக தாங்க நடத்த வேண்டும். நாங்கள் ஒரு பொலிஸ்காரனாகியோ இல்லாட்டி ஒரு ஆமிக்காரனாகியோ பிள்ளைகளை கையாளக்கூடாது. நாங்கள் அன்பு எங்கே இருக்குதோ அங்கே பிள்ளைகள் சுழற்றோன்னு இருப்பார்கள். நாங்கள் அன்பை காட்டுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இந்த அன்பின் மூலமாக தான் இந்த உலகத்தையே சம்பாதிக்க என்று பார்க்குறோம். இந்த சபையை கட்டினது அன்பினால் தான் இந்த சபை கட்டப்பட்டது. ஒவ்வொரு சபைகளும் கட்டப்பட்ட தேவனுடைய அன்பினால். கிறிஸ்து எப்படிப்பட்டது? அன்புள்ள தெய்வம். எத்தனையோ மார்க்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வந்தது காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அன்பு உள்ளவர். அப்போ அந்த அன்பை நாங்களும் எங்களோட குடும்பத்தில் காட்டுவோம். தனியாக சபையில் மட்டும் காட்டக்கூடாது, வெளியில் உள்ளவனை காட்டக்கூடாது, குடும்பத்தை பிள்ளைகளோடையும் காட்டணும், அன்பை காட்டும். அதேமாதிரி பிள்ளைகளும், ஏன்னா எங்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ளேயும் இடைவெளி இருக்கக்கூடாது. இடைவெளி இருந்து அங்கே சாத்தான் அங்கே நுழைஞ்சிருவான். எனவே நாங்கள் பிள்ளைகளோடு நெருங்கி இருப்போம், பிள்ளைகளும் தாயகங்களோடு நெருங்கி இருக்க வேண்டும். இதைத்தான் கடவுள் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். இதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் ஏதோ பிள்ளைகள் காரியம் செய்யணும், நாங்கள் எங்களை காரியம் செய்கிறோம், வேலை அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தது நாங்கள் பொறுப்பு. இந்த பூமியில் நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம். அப்போ அவர்களுடைய காரியங்களை செய்து முடிக்கிற என்னுடைய பிள்ளைகளை எனக்கு தந்தது கர்த்தர். நானும் ரூபியும் தான் பொறுப்பேன் அந்த பிள்ளைகளுக்கு. ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கொடுத்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் தான் பொறுப்பு. அப்போ அவர்கள் பொறுப்புன்னா நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்பணியத்தான் வேணும். கீழ்ப்பணியாட்டி அவர் உங்களை பார்க்குறேன், ஆராய்ந்து பார்க்குறேன். அவர் அறிந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறேன்.
அதான் நான் சொன்னனே யார் அப்ப தேவன் இப்படி அறிஞ்சு கொண்டிருக்கிறார். ஆன முறைக்கு நாங்கள் அவருடைய தேவனுடைய சிச்சைக்கு நாங்கள் அதாவது வந்து நாங்கள் விழுந்து ஏலியிட்ட பிள்ளைகளை கத்த அறிஞ்ச முடிவை பாருங்க எப்படி போச்சு ஏலியிட்ட பிள்ளையோட முடிவு. ஆன முறைக்கு நாங்கள் கவனமாக இருப்போம். பிள்ளைகள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியுங்கோ, சத்தியத்தில் நடவுங்கோ. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். தேவையில்லாத காரியங்களுக்குள்ள நாங்கள் நுழைந்து போகக்கூடாது. ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரங்களில் கத்தர் ஏற்ற காரியங்களை செய்கிற ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர். நீங்கள் ஒன்றும் பெருசாக பிரயாசப்பட தேவையில்லை. நீங்கள் தாய் தகப்பனுக்கு அடங்கி ஒடுங்கி இருந்தீங்களான்னு சொன்னால் அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதான் நீதிமொழிகளில் மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறார். எச்சரிக்கிறேன். அங்கே நீதிமொழியில் சொல்லப்படுற எச்சரிக்கிறேன். உங்களுக்கு அதாவது உங்களோட வயசில் சரியோ, இப்போ உலகத்தில் தான் பாருங்க, வாலிப பிள்ளையில பாருங்க, ஒவ்வொரு வயதில் திரிகிறாரு எப்படியாண்டு. ஆனால் அவர் முடிவு எப்படி போகும்? பரிதாபமாக போயிடும். அப்போ எளிமையான வழிகளை நீங்கள் தேடி போகாதீங்க. கொஞ்சம் உங்களோட ஆரம்பங்கள் கசப்பாக இருக்கும், ஆனால் முடிவு உங்களுக்கு சம்பூர்ணம்னா வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அப்போ நீங்கள் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய சமாதானம் படிக்க செய்வார் என்று இதில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் இந்த நாளிலேயும் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். எங்களோட வழிகள் கர்த்தருக்கு நாங்கள் பிரியமாக இருந்தால் எங்களோட சத்ருவாக இருக்க கூட எங்களுக்கு சிநேகமாக இருப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு தந்த வார்த்தைகள். ஏனென்றால் அவர் எங்களை அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று இதில் ஏசாயாவில் 55:8 சொல்லப்படுறது நாங்கள் பார்க்கணும். கர்த்தருடைய நினைவுக்குள்ளே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உலகம் பல வழிகளை காட்டுவார் எங்களுக்கு. நாங்கள் அந்த வழிக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சு போகக்கூடாது. உலகம் ஆட்டமும் ஓட்டமும் இப்படியான காரியத்தை உலகம் காட்டும். நாங்கள் அதுக்கு விதிவிலக்கா, நாங்கள் அதுக்கு போகக்கூடாது. நாங்கள் அதுக்கு என்ன பவுல் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இருந்தாலும் அது எல்லாம் தகுதியாக இருக்காது. எங்கட ஆண்டவற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் தகுதி அல்ல. உலகத்தாரோட நாங்கள் போய் இருந்து கொண்டு உலகத்தான் செய்கிறது நாங்கள் ஆவண்டு பார்த்து கொண்டு இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் தகுதி அல்ல. அந்த இடத்துல ஆண்டவருக்காக நிற்கவனும் வழங்கி அந்த வைராக்கியம் இருக்கணும் எங்களுக்குள்ள. ஏதோ நாங்கள் அந்த இடத்த தலையை தொங்க போட்டுக்கொண்டு நாங்கள் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல தேவன் எங்கள் ஒவ்வொருவரும் இப்படியே உத்து பார்ப்பேன். என்னுடைய பிள்ளைன்ற தலை எப்படி நிற்கிது, எனக்காக எழுப்பி நிற்கிறானோ இல்லாத எனக்காக வைராக்கியமாக இருக்கிறான்னு பார்ப்பேன் ஆண்டவர். ஆனால் நாங்கள் உலகத்தில் போயிட்டு இஞ்ச வைராக்கியங்களும் பாட்டுகளும் ஆட்டமும் ஆண்டவரை ஓண்டுட்டு அங்கே போயிட்டு நாங்கள் தலையை விட்டுட்டு கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்குவோம். அப்படி நாங்கள் நிற்போம்னா கர்த்தர் எங்களை பிள்ளைகளுக்காக எங்களை சந்ததிகளுக்காக எனக்காக உங்களுக்காக வைராக்கியம் விட்டு போல. எனவே நாங்கள் எழுந்திருந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சபை கூடி வரைக்க இந்த சபைக்குள்ள நாங்கள் கவனமாக இருக்கோம். என்னில் விட வயது குறைஞ்சவங்க எனக்கு 6 இருந்தால் எனக்கு நீங்கள் சங்கச்சி மேலாம் சகோதரியர் தான். என்னை விட வயது 6 இருந்தால் எனக்கு நீங்கள் அக்கலாம். சரியோ, நான் உங்களுக்கு தம்பியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கோ, அண்ணனாக ஏற்றுக்கொள்ளுங்க. இதை விட்டு போட்டு எதிரியாக ஆரையும் நேரம் பார்க்காதீங்களோ. இது தேவையில்லாத ஒரு காரியங்கள். சபைக்கு கூட மினக்கட்டு வந்து ஏனென்றால் நீங்கள் உங்களையும் துக்கப்படுத்தி கர்த்தரையும் துக்கப்படுத்தி எங்களோட முடிவு பிறகு பரிதாபமாக போய் முடிச்சிடும். எனவே எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீ பேச சொன்ன வார்த்தைகளை என்னுடைய வாயிலிருந்து ஆவியான நீ பேசியிருக்கிறீரப்பா. அநேக வார்த்தைகளை நீர் எனக்கு தந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் ஆண்டவரே எதை பேச வேணுமென்று எனக்கு நீர் ஆண்டவரை காண்பித்தீரோ அதை நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. இதுக்கு என்னுடைய குடும்பம் முதலாவது, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி நான் ஒப்புத்தருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற நாங்கள் ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு தகுதி இல்லாமல் விழுந்து போகாத வண்ணமாக தேவனே எங்களை ஆராய்ந்து அறியும் அப்பா. எங்களுடைய உட்கார்தலையும் எங்களுடைய விடுதலை நீர் அறிந்திருக்கிற ஐயா. நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லாவற்றையும் பார்க்கிறீரே தேவன், எங்களை பாரும் ஆண்டவர். நீங்கள் எங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறது ஐயா. தேவனே, நாங்கள் உமக்காக வைராக்கியமாக ஓட வேண்டும். நீர் எங்களை ஆராய்ந்து பாரு. உண்மை வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்கிட்ட இருக்குமானால் தாழ்மையோடு தயவோடு எங்களை மன்னியும் ஐயா. இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு தருகிற தேவனே, இந்த நிமிஷத்திலேருந்து இனி வர்ற காலங்களில் கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து பிள்ளைகளுடைய இதயத்தில் இருந்து ஆவியானவர் வழி நடத்த வேண்டும். மாமிசம் எங்களை வழி நடத்தக்கூடாது ஆண்டவரே. எந்த காரியத்தையும் எங்களை ஜென்ம சுபாவம் எங்களை வழி நடத்தக்கூடாது. அது எங்களுக்குள்ள சாவட்டுக்கும் ஆண்டவரே.
அழிந்து போவட்டுக்கும் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, எங்கள் மத்தியில இறங்கி வந்து எங்களை இந்த நாள் உங்களுடைய பரிசுத்த ஆவினால் நிறைத்து உங்களுடைய பாதையில, உங்களுடைய வழியில, உங்களுடைய சத்தியத்தில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் பிதாவே.